வணக்கம் ட்ரூ கோல்டு சொந்தங்களே. இந்த பொங்கல் ஒவ்வொரு விஷயத்திலும் பொங்க வைக்கிறது வழக்கம். இந்த தீபத் திருநாளுக்கும் பொங்க வச்சுக்கிறோம். அந்த பொங்கலை வீணடிக்காமல் என்ன செய்யலாம்? பாசிப்பருப்பு கடைஞ்சிருங்க, பச்சை சட்னி அரைச்சிருங்க, பச்சை புளி கரைச்சிக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். பாசிப்பருப்பு குழம்பு நீங்கள் எப்போ வைக்கிறது தெரிஞ்சதே. பச்சை புளியும் கரைச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை சட்னியும் அரைச்சிடலாம் இல்லையா? சரி, அந்த பச்சை சட்னிக்கு வேணால் ஒரு டிப்ஸ் கொடுத்துடலாமா? பச்சை சட்னிக்கு தேவையானது தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. போதும். இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அதான் பச்சை சட்னி. இதை சேர்த்து சாப்பிடுங்க. இந்த பொங்கலுக்கு எவ்வளோ சுவையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு இது செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நான் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா?